ஒரு சின்ன கதை கூட வாட்ஸ்அப்பில் வர்ற கதை எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுது. அன்றைக்கி ஒருத்தன் எழுதியிருக்கேன் ஒரு கதை, அசந்துவிட்டேன் பார்த்து. 2 நண்பர்கள் பேசிகிட்டே வர்றாங்க. திடீர்னு காட்டுக்குள்ளே வர்றப்ப ஒரு சிங்கம் வந்துருச்சு. உடனே மாப்பிள்ள சிங்கண்டா அப்படின்னா விறுவிறுன்னு ஒருத்தன் மரத்தில் ஏறுறான். ஏறுறப்ப அவன் சொல்கிறேன், மாப்பிள்ள நான் ஏறுறேன், என் காலை பிடிச்சிக்கிட்டே அப்படியே பின்னாடி வந்துடும் மாப்பிள்ள, 2 பேரும் மேலே மரத்தில் ஓடிடலாம், சிங்கம் நம்மளை மரத்தில் ஏறி கொள்ளாது அப்படின்ட்டு மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கேன். காலை பிடிக்கிறதுக்குள்ளே உச்சி மரத்துக்கு போயிட்டேன். யார்? ஆள். என்னடா காலை பிடிச்சி ஏற்றி விடுவான்னு பார்த்தா இப்படி கிளம்பி போயிட்டானே, நம்பி ஏற்றுனம்படா. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு மேலே வேடிக்கை ஆற்றுக்கிட்டு இருக்கேன். சிங்கமும் பக்கத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் போய் ஒரு புதருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டான். யார்? கீழே நின்றுக்கிட்டு இருந்தவன். மேலே இருந்தவன் சிங்கம் நம்மளை எப்படியாவது வெயிட் பண்ணியாவது கொன்னாலும் கொண்டு விடுவான் அப்படின்ட்டு மேலேருந்து ஒரு கிளையை ஒடிச்சு அவன் பதுங்கியிருக்கிற அந்த புதர் இருக்குல்ல அந்த பக்கம் போடுறான். அவனை காட்டி கொடுக்குறான், போய் புட்றா சிங்கம் அதை பிடிச்சி கடி அப்படின்ட்டு. மேலே ஏற்றி விட்டவனே அவன் தான். இப்போ அவனை காட்டி கொடுக்குறான், மேலேருந்து கிளையை ஒடிச்சு அந்த புதருக்குள்ளே போடுறான். சிங்கம் என்ன நினச்சிட்டு தெரியுமா? ஏண்டா மேலே இருந்துக்கிட்டு என்னையை குச்சி எடுத்து அடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறியா? 2 நாளாவது இங்கே நின்று ஒன்றைய நான் திங்காமல் விட மாட்டேன்டான்ட்டு சிங்கம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. புதருக்குள்ளே இருக்கிறவன் அவன் பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் சிங்கம் ரவுண்ட் அடிக்கிறத பார்த்தோன்னா கை காலெலாம் நடுங்கி, இந்த கிளையிலேருந்து அந்த கிளை, அந்த கிளையிலேருந்து இந்த கிளை. திடீர்னு ஒருத்தன் அங்கேருந்து பக்கத்து மரத்துலேருந்து வாமாப்பில் துணைக்கி அப்படின்ட்டு அவன் எங்கேயோ இருந்த ஒரு பிச்சைக்காரப்ப, அவன் ஒன்றுமே தெரியாதப்ப பக்கத்து மரத்தில் இருந்தவனை 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவன் பக்கத்து மரத்தில், நீயா வாடா அப்படியே ஜம்ப் பண்ணி வாடா சிங்கத்தில் இருந்து தப்பிச்சிருவன்ட்டு பக்கத்து மரத்தில் இருக்கவனை கூப்பிட்டு 2 பேரும் கை கோர்த்து ஒரு கிளையில் உட்காந்தாங்க. கிளை ஒடிஞ்சு பொத்துன்னு 2 பேரும் விழுந்தான். சிங்கம் 2 பேர்த்தையும் கடிச்சு கொதறி எலும்பு துண்டு மாதிரி போட்டு போயிருக்கு. அப்புறம் முள்ளில் படுத்துருந்தான் பார்த்தீங்களா, அவன் எந்திரிக்கணும்னு முயற்சி பண்ணுறான். முள் பூரா உடம்புல மாட்டிக்கிச்சு. சிங்கம் 3வது ஆளையும் தின்ட்டு போயிடுச்சு. இதிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இதுதான் எழுதுனான் பாருங்க. நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் நிர்வகிப்பவர்கள் பத்திரிகை ஊடகங்களா, திரைப்பட நட்சத்திரங்களா, சமூக ஆர்வலர்களா? ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. பறவைகள் கூடு கட்டி பார்த்திருப்பீங்க. பார்த்துருக்கேன். பொதுவா பறவை எங்கங்க கூடு கட்டும்? மரத்தில். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு பறவைலாம் கரண்ட் கம்பியில தான் கூடு கட்டுது. ஏன்னா அதுக்கு நம்ம அரசாங்கம் மேல அவ்வளோ நம்பிக்கை. தமிழ்நாட்டுக்கு கரண்ட் முழுசா வரவே வராதுன்னு அதுக்கு நல்லா தெரியும். இப்படி மக்கள் எல்லாம் நான் இன்னைக்கு பார்க்குறேன், ஒரு குரங்கு ஜம்ப் பண்ணி பவர் லைனில் அப்படி கையை போட்டு திருப்பி இன்னொரு கையில் அப்படி போகுது. அது நினைக்கிது அதான் வராதில்ல, நம்ம எங்கடா சாக போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு தெரியுது. இப்படி மனுஷன்லாம் ஒரு பக்கம் பாடுபட்டு உழைக்கிற பாட்டாளியெல்லாம் ஒரு பக்கம் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடு ஒரு கொடுமை நடக்குதுங்க. ஐயா, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. நீங்கள் டூர் போகிறீங்கன்னு வைங்க, ஒரு நாளில் அதிகபட்சமாக எத்தனை இடத்த பார்ப்பீங்க ஐயா? ரொம்ப போனால் ஒரு 2 இடம் அல்லது 3 இடம் பார்க்கலாம். அப்போ தான் உருப்படியாக பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரே நாளில் பல மாநிலங்களில் பல வீடுகளை பத்திரிகை ஊடகத்தின் வழியாக பார்த்தோம். ஒரு குடும்பம், ஒரே ஒரு குடும்பம் 1800 அதிகாரிகளுக்கு வேலை கொடுக்குது. ஐயா, உங்க அனுமதியோட அவங்களுக்குலாம் ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே, கலரு கலரா கரன்சி தானே, மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சே. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு தாங்க ஒரு கவிஞர் அழகா எழுதினார். உயிரை கொடுத்து ஊழல் செய்யும் ஊதாரிகள் இருக்கையில் உருப்படுமா உயர் தாய் திருநாடுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஊழல்வாதிகளை மக்களுக்கு அப்பப்போ வெளிச்சம் போட்டு காட்டுறது எங்களுடைய பத்திரிகை ஊடகம் தானங்க. தந்தை பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாருங்க, ஆள்பவன் அயோக்கியன் என்றால் தேர்ந்தெடுத்தவன் முட்டாள்.
இப்படி முட்டாளா இருக்கிற நம்மள பல மக்களை அப்பப்போ உண்மையை வெளிக்காட்டி தெளிய வச்சு நல்ல நிர்வாகத்தை உருவாக்குற இந்த பத்திரிகை ஊடகங்களுக்கு தான் நாட்டின் நிர்வாகத்தின் மீது அதிக அக்கறை இருக்குன்னு தாங்க நான் சொல்றேன். எங்க திரை நட்சத்திரங்கள்னு பேசுறாங்க. நான் சொல்றேன், ட்விட்டர்ல கருத்தெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. நீங்க நடிச்சு வெளியில வர படத்துல கருத்து இருக்கா? இதுதான் நான் கேட்குற கேள்வி. இங்க எவனும் போய் அதிகமா ட்விட்டரை பார்க்கறது இல்லை, சினிமாவை தான் பார்க்கறான். அது நம்ம பையன் எப்படி தெரியுமா? எதை பண்ணுன்னு சொல்றோமோ அதை பண்ண மாட்டான், எதை பண்ணாதேன்னு சொல்றோமோ அதை தான் பண்ணுவான். அப்படி இருக்க வயசு பயல்கள்கிட்ட நீங்க தொடர்ந்து தவறான கருத்துக்களே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க நல்ல இளைஞர் சமுதாயம் உருவாகும்? இதுதான் என் கேள்வி. நம்ம சமூகத்துல பெரும் மாற்றத்தை இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மம்தா பானர்ஜின்னு. ஆனா அவங்க முதலமைச்சரா அங்க வாழல, மூத்த சகோதரியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய நலன் காப்பதில் எளிமையாகவும் துணிவாகவும் ஒரு சமூக புரட்சி இன்று வரை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம மூத்த சகோதரி மம்தா பானர்ஜி. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டின் பைங்கிலின்னு கூட சொல்லப்படுறாங்க சரோஜினி நாயுடு அவர்கள். அந்த நாளில இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலம், சுதந்திரம் அடையாத நேரம், துணிச்சலாக பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை பங்கு எடுத்துக்கிட்டார். ஒரு பெண்ணுக்கு இத்தனை துணிச்சல் பெண் அடிமைப்பட்டிருந்த காலத்துல எப்படிங்க வந்தது? அவர்கிட்ட இருந்த சமூக சிந்தனை தாங்க அவருக்கு அந்த துணிச்சலை கொடுத்துச்சு. பல முறைகள் ஜெயிலுக்கு போனாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் முதல் பெண் ஆளுநரும் அவங்க தான். அதனால தான் அவங்களுடைய பிறந்த நாளை மகளிர் தினமா நம்ம கொண்டாடுறோங்க. ஐயா, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. நீங்க யார் சார்? என்னது? என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க? நான் ஒரு ரிட்டையர்டு வாத்தியார். ரிட்டையர்டு வாத்தியார்? ஐயா, நீங்கள் ரிட்டையர்டு வாத்தியார் இல்லை, நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர். நான் சொல்கிறேன் எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு அறிவியல் வாத்தியாராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் பள்ளி மட்டும்தான் மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ சமூக ஆர்வலராக இருக்கிறதுனால தான் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்கன்ற நிகழ்ச்சி மூலமாக உலகத்தையே மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயா, நீங்கள் சமூக ஆர்வலர் சொல்கிறத பெருமைப்படுறேன் இந்த நேரத்தில். இனிமேல் நான் அப்படி சொல்லிடுறேம்மா. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஐயா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்துக்களுடைய வேத நூல் பகவத்கீதைன்னு, இஸ்லாமியர்களுடைய வேத நூல் குரான்னு தெரியும், கிறிஸ்துவர்களுடைய வேத நூல் பைபிள்னு தெரியும். ஆனா உலக மக்களுடைய வேத நூல் என்ன தெரியுமா? அதுதான் சார் திருக்குறள். அந்த திருக்குறள் சொல்லுது, மனிதன் தனக்கு தானே செய்து கொள்ளும் உதவிக்கு பெயர் தவம்னு சொல்லுது. மனிதன் சக மனிதனுக்கு செய்து கொள்ளும் உதவிக்கு பெயர் தர்மம்னு சொல்லுது. அப்படிப்பட்ட தர்ம சிந்தனை உள்ள சமூக சிந்தனை உள்ள மனிதர்களால தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்லுதுங்க திருக்குறள். ஐயா, இப்ப நான் பேச போறது நம்ம குருஷேத்திர போரை பத்தி தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு மகாபாரத யுத்தம்னு, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த யுத்தம். அந்த யுத்தத்துல தர்மம் ஜெயிச்சுச்சுன்னு தெரியும். பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். அங்கே ஜெயிச்சது எண்ணிக்கை அல்ல, எண்ணங்களே ஜெயிச்சதுன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுற அப்படி தர்ம சிந்தனை உள்ள எண்ணங்கள் தான் இன்னைக்கு உலகத்தையே மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த மேடையில நானும் ஒரு சமூக ஆர்வலர்னு என்ன நான் அறிமுகப்படுத்திக்க விரும்புறேங்க. எல்லாருடைய அப்பா அம்மாவும் இப்படி கனவு காணுவாங்க, தன்னுடைய குழந்தைகள் ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எங்க அப்பா அம்மா என்ன தெரியுமாங்க ஆசைப்பட்டாங்க? நான் ஒரு சமூக சேவகியா மாறணும்னு ஆசைப்பட்டாங்கங்க. அது மட்டும் இல்லை, எங்க அப்பா ரொம்ப நல்லா பாடுவாங்க. எனக்கு சமூக சிந்தனை உள்ள பாடல்களை அடிக்கடி பாடி பாடி காமிச்சதுனால தான் இந்த சமூக சிந்தனை வந்துச்சுன்னு நான் சொல்றதுல பெருமைப்படுறேங்க இந்த நேரத்தில். இப்போ
சும்மா இந்த கைத்தட்டலையும் கூட்டத்தையும் பார்த்து எங்கள் நடிகர்கள்லாம் சினிமா அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படல சார். அது அப்படி வந்தாங்கன்னு வச்சுக்கோ, என் பாடி ஸ்ட்ராங்கு, ஃபேஸ் மட்டும் வீக் ஆகிடும். நல்லதாக நாலு தெரிஞ்சுட்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. என்ன அந்த நல்லது? நல்லவனுக்கு நல்லவனாயிரு, கெட்டவனுக்கு கெட்டவனாயிரு, ராஜதந்திரம் கற்றுக்கணும், சாணிக்கத்தனமும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா இந்த இதிகாசம்லாம் நம்ம கதைக்காக கிடையாது. ராமாயணம் மகாபாரத்திலையும் சொல்லித்தராத வசனங்களா இல்லை காட்டாத வழிமுறைகளா? இந்த ராமாயணத்தில் கூனி குடும்பத்தை பிரிச்சா, மகாபாரத்தில் சகுனி நாட்டை பிரிச்சான். அங்கே எப்படி அவர் கிருஷ்ண பரதமா டீல் பண்ணாரு, இங்கே எப்படி ராமர் டீல் பண்ணாரு தெரிஞ்சுக்கிட்டா நாட்டை என்ன சார் உலகத்தையே ஆடலாம். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிலாம் பக்கத்தில் இருக்கிற வாலியை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் நல்லது செய்யல லட்சுமண மேலே அம்பு விடுறாங்க. அதான் இப்போ பிரச்சனையே. இப்போ வேறு ஒன்றுமே வேண்டாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் என்னை பொண்ணு பார்க்க வந்தார். இப்போ இருக்கிற இந்த ஃபேஸ்புக், இன்டர்நெட், இமெயிலெலாம் இப்போ கிடையாது. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. எப்படி நம்ம கணவர் இருப்பாருங்கிற ஆர்வ கோளாறுல வாசலுக்கே வந்துட்டேன். கார்லேருந்து இறங்கினாருங்க. பார்த்தோன்னே மனசில் பட்டாம் போச்சு. தலைக்கு மேலே பல்பு இருந்தது. கோயில் மணி ஓசை கிணிங்கிணிங்கிணிங்கிணின்னு அடிச்சுது. எல்லா சிம்டம்ஸும் ஓகே, இவர் தான் நம்ம கணவர்னு நான் சிரிச்சுக்கிட்டே வீட்டுல ஓடிட்டேன். அவர் என்னை பார்த்துட்டு அழுதுகிட்டே அவர் வீட்டுக்கு ஓடிட்டார். எல்லாருக்கும் மாமியார் மருமக சண்டை வரும். எங்கள் மாமியார் எனக்கு தெய்வம் மாதிரி. ஏன்னா அவங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, 10 பொருத்தம் இருக்குது, நம்ம குடும்ப ஜோசியர் போய் சொல்ல மாட்டார், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப்பில் நீ எங்கேயோ போயிடுவ அப்படின்னு சொல்லி அழுது பிடிச்சி அடம் பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி, சில சமயத்தில் தப்பி தவறி வார்த்தை வந்துடுது, பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் எங்கள் குடும்ப ஜோசியருக்கு ஹார்ட் அட்டாக். எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டேன், நம்ம குடும்ப ஜோசியருக்கு ஹார்ட் அட்டாக் ஆனா, ஹார்ட்டே இல்லாதவனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்னாரு. இங்கே இருக்கிற அன்பு மருத்துவமனைலாம் சேர்த்துட்டாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வருவோன்னு. வரமாட்டேன்னாரு. ஏன்னு கேட்டேன். நான் துரோகி மூஞ்சலாம் முழிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என் கணவர் ஒரே மாசத்துல என் அன்பை தெரிஞ்சுட்டு என்ன தெரியுமா பாடுறாரு? ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் உன்றன் நெஞ்சமம்மா அப்படின்னு பாடினார். இப்பயும் ஒரு சின்ன சண்டை வரட்டும். என் பேர் சங்கரி. அவர் என்ன தெரியுமா பாடுவார்? சங்கரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. அவ்வளோதான். அம்மா அப்படியே ஐஸ்கிரீமாக உருவிடுவேன். அப்படி அவருக்கு என்னட்ட நான் கோவப்பட்டா பாடுவார்ல, அவர் கோவப்பட்டா நான் என்ன தெரியுமா பாடுவேன்? அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா பாட்டு பண்ணார். நான் யூத் இல்லை. கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வாரேன், என்ன வேணும் கேளு. இப்படி 2 பேரும் நாங்கள் சமாதானம் ஆனோடனே என் பொண்ணுங்க 2 என்ன பாட்டு தெரியுமா பாடும்? அதுங்க ஒரு பாட்டு போட்டு விட்டுரும். சங்கரி நீயும் செந்திலு நானும் சேர்ந்திடும் நாள் திருவோணம். ஓஹோ, குடும்பமே நீ குதூகலமா இருக்குன்னா அதுக்கு இளையராஜாவும் எஸ்பியும் தான் சார் காரணம். அப்படிப்பட்ட நாங்கள் இன்னைக்கு நாட்டை நல்லா வச்சுருக்க மட்டும் எதை வச்சு சொல்றீங்க? ஒன்றும் வேண்டாம். சாமி அர்த்தநாதீஸ்வரராக இருக்குது, சிவன் பாதி அம்பாள் பாதி. அதை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? கையெடுத்து கும்பிட்றோம். ஆனால் இதே திருநங்கைகள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள கல்லெடுத்து குடிஞ்சு கிண்டல் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு வராத ஒரு விழிப்புணர்வு காஞ்சனா அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தப்ப நம்மளுக்குலாம் வந்தது. இன்னைக்கு எஸ்ஐ ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்காங்க, நாட்டுக்கு பிரதம மந்திரியாக கூட நாளைக்கு ஆகுவாங்க. அதை தந்தது எங்கள் சினிமா கிடையாதா? ஐயா, ஆடைகளின் சாயம் விழுக்கலாம், சில அன்பர்களின் சாயம் விழுக்கலாம், என்றும் வெளுக்காத ஒரே சாயம் நம்மளுடைய விவசாயம் மட்டும்தான். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்னடா எல்லாரும் கேள்வி கேட்கறாங்களே நினைக்காதீங்க, நான் ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டே ஆகணும். நீங்க யாருன்னு கேட்டுறாதீங்க. இல்ல, ஏற்கனவே கேட்டாச்சு. ஐயா, கடவுளை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. இங்க இருக்கிறவங்க யாராவது கடவுளை பார்த்துருக்காங்களா? அவங்கள கேட்டால் தான் தெரியும். சத்தியமா சொல்றேங்க, நானும் கடவுளை பார்த்ததில்ல. ஐயா, இதுவரையும் உலகத்துல யாருமே கடவுளை பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னவோ தெரியல, நம்ம நாட்டில் உள்ள விவசாயிகளும் யார் கண்ணுக்குமே தெரியல. அப்பா ஒரு விவசாயிங்க. தினமும் காலையில் அந்த கோமரத்தை கட்டிக்கிட்டு போனார்னா திரும்ப நைட்டு 8 மணிக்கு தான் வருவார்.
இருந்தாலும் கலங்கிடல. தனக்கு 2 பொண்ணுங்க. ஊர்ல உள்ளவங்க கேலி பேசுறாங்க, அவளே போடா போயிட்டேறா, எனக்கு 2 பொண்ணுடா, நான் படிக்க வைப்பேன்டான்னு சொல்லிட்டு படிக்க வச்சார். நல்லா படிச்சு இன்ஜினியரிங் படிச்சாங்க. இன்ஜினியரிங் படிச்சு 100க்கு 90 மதிப்பெண் வாங்கினாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்கல. ஏன்னா ஊருக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமே உங்களுக்கு, எல்லாருமே இன்ஜினியர் தான். வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் மறுபடியும் அவர் தொழிலை விடலை. அதே மாதிரி அதே கோவணத்தினோட காலைல போவார், 8 மணிக்கு வருவார். இந்த பொண்ணுங்க என்ன நினைச்சாங்களோ தெரியலங்க, என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஒரு மருத்துவரின் மகள் மருத்துவர் ஆகலாம், ஒரு கலெக்டரின் மகள் கலெக்டர் ஆகலாம், ஏங்க ஒரு இன்ஜினியரின் மகள் கூட இன்ஜினியர் ஆகலாம். இந்த உலகத்துக்கே சோறு போடக்கூடிய ஒரு விவசாயியுடைய மகள் நான் ஏன் விவசாயி ஆகக்கூடாதுன்னு அந்த களத்துல இறங்கி அந்த கலப்பையை பிடிச்சிட்டு இன்னைக்கு விவசாயத்துல புரட்சி செஞ்சிருக்காளையா. ஐயா, இதை நான் படிச்சது ஒரு பத்திரிகை ஊடகத்துல தான். நமக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. நின்னா செல்ஃபி, நடந்தா செல்ஃபி, படுத்தா செல்ஃபி, ஓடுனா செல்ஃபி, குதிச்சா செல்ஃபி, தாண்டினா செல்ஃபி, செல்ஃபி 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 செல்ஃபி. ஒருத்தன் வவா மாதிரி தலைகீழ நின்றுக்கிட்டு போட்டோ எடுத்து அனுப்புறான். அதுக்கு 1000 பேர் லைக்ஸ் போடுறான். என்னையா நடக்குதுங்க? அன்னைக்கு ஒருத்தன் ட்ரெயினில் தொங்கிக்கிட்டே இப்படியே ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அனுப்பிட்டேன். திருப்பி அடுத்த ஒரு செல்ஃபி வருது, எலும்பும் தோலுமா கீழே அப்படியே 5 துண்டாக கிடக்கிறேன். அதையும் செல்ஃபி எடுத்து திருப்பி அதே ஆளுக்கு அனுப்பிட்டேன். இப்படி எடுத்தவர் தான் இப்படி கிடக்கிறாரு. ஏண்டா செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேணாமாடா? கிணத்து மேட்டில் நின்றுக்கிட்டு இப்படியே கீழே இப்படி ஃபோனை வச்சு இப்படி எடுத்திருக்கேன், உள்ளே விழுந்துட்டேன். ஆனால் அந்த ஃபோட்டோவை எல்லாம் பார்த்து அவன் எங்கடா இருக்கேன், அவன் செத்து 6 நாள் ஆகுதியா, இப்போ தான் கருமாதி சோறு சாப்பிட்டு வர்றேன்ட்டு. ஃபோட்டோ இங்கே தான் எடுக்கிறோம்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த குரூப்புகளை முதல்ல அந்த செல்ஃபி எடுக்கிறவனை இந்த எந்த இடத்துல எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தடை விதிக்கணும். செல்ஃபி செல்ஃபின்னு அலைஞ்ச என் இளைஞனுடைய கன்னத்துல பலான்னு ஒரு அறைய விட்டு, தம்பி விவசாயம் செஞ்சாதாண்டா சோறு, இல்லைக்கு நீ இல்லடா, உன் மகன் இல்லடா, எதிர்கால சந்ததியே சோறு இல்லாம செத்து போயிடுவான்டான்னு சொல்லி அந்த பத்திரிகையில் வெளிவந்த செய்தி இன்னைக்கு இளைய சமுதாயத்தை மாத்தி இருக்கா இல்லையா? ஐயா, உங்ககிட்ட மறுபடியும் ஒரு கேள்வி. கேளியா? ஐயா, உங்ககிட்ட ஒரு 10 சாக்லேட் தரேன், அதுல 5 சாக்லேட்டை நான் வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்ட என்ன குறையணுங்க? ஏன்ட்ட 5 சாக்லேட் குறைஞ்சிரும். உங்ககிட்ட ஒரு 10 ஆப்பிள் தரேன், அதுல 3 ஆப்பிள் மட்டும் இந்த பக்கம் சைடுல தள்ளிடுங்கன்னு சொல்றேன், உங்கள்கிட்ட என்ன குறையணுங்க? ஏன்ட்ட ஒரு 3 ஆப்பிள் குறைஞ்சிரும். ரொம்ப வேணாங்க. எங்க வீட்டுல ஒரு கூட மாம்பழம் விளைஞ்சிச்சு, அதை எல்லாத்தையும் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேருக்கு கொடுத்துருவோம். அதுல என்னங்க குறையணும்? கூடையில மாம்பழம் பூரா குறைஞ்சிரும். எங்க அந்த கடலை நம்பி அந்த கட்டுமரத்தை சுமந்துக்கிட்டு அந்த வலையை எடுத்துக்கிட்டு மீனை பிடிக்க அந்த கடலுக்குள்ள போறானையா மீனவன். அவன் மீனை தானே பிடிக்கிறான், அந்த கடல்ல என்னங்க குறையணும்? மீன் தானே குறையணும். ஆனா என் மீனவன் குறையிறான். ஒன்றும் சொல்ல முடியலங்க. ரொம்ப உண்மையாவே சொல்றேன், ஒரு தமிழனா இருக்கிறதுக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தொப்புள் கொடி உறவுங்க, நம்ம தொப்புள் கொடி உறவு. என்னங்க அவன் பொழைப்புக்காக போறான், பொழைப்புக்காக போறவனை சுட்டு தள்ளுறானையா அந்த சிங்கள வெறியன். யார் கேட்டோம்? கேட்டோமா? அழகா ஒரு பாடல்ல கூட சொன்னா பாருங்க, கடலில எழும்புற அலைகளை கேளடிவோமானே, மீனவர் படுகின்ற துயரங்கள் கூறிடுமோமானே, கடல் தண்ணி அரிக்குது காரணம் இருக்குது ஓமானே, உடல் விட்ட வேர்வைகள் கடலிலே கலக்குது ஓமானே, தையாரே தையர தையர தையா தையா.